வாக்யஜ்ஞேன கல்பதாம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமः சவித்ரே ஜகதேகசக்ஷுஷே ஜகத்ப்ரசூதிஸ்திதிநாசஹேதவே த்ரயீமயாய த்ரிகுணாத்மதாரிணே விரஞ்சி நாராயண சங்கராத்மனே. மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த மகர சங்கராந்தி தைத்திங்கள் முதலாம் நாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். நம்முடைய பாரத நாட்டிலே ஒரு முறையான சிந்தனையோடு கூடிய வாழ்க்கையை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். எல்லாரும் அமைதியாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதுதான் அந்த சிந்தனையின் நோக்கம். அந்த கல்வியை நாம் அறியாததினால் நமது பண்டிகைகளின் நோக்கம், செயல்கள், இவைகளின் தத்துவங்கள் விளங்குவதில்லை. ஒவ்வொரு பண்டிகையும் நமது வாழ்க்கையின் குறிக்கோளை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்திலே, இந்த உடலிலே நம்முடைய வாழ்க்கை மிகவும் குறுகியது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த உடல் வாழ்க்கையில், அதாவது இந்த குறுகிய உடல் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் அமைதியான ஆனந்தத்தை நுகர்வதோடு பிறருக்கும் அமைதியான ஆனந்தத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் பண்டிகைகளின் நோக்கம். நமது விருப்பு வெறுப்பு முதலான தீய குணங்களை வெற்றி கொள்ள வேண்டும். நல்ல குணங்களால் தீய குணங்களை வெற்றி கொள்ள வேண்டும். நல்ல குணங்களால் எல்லோரும் அமைதியான இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் பண்டிகைகளுடைய நோக்கம். இந்த பொங்கல் திருநாள், மகர சங்கராந்தி என்கிற இந்த பொங்கல் திருநாளானது சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் நட்சத்திரங்களையும் எல்லோரையும் போற்றி வழிபடுகின்ற ஒரு வழிபாடாகும். நாம் இந்த பிரபஞ்சத்தையே இறைவனாக கருதி மதிக்கின்ற ஒரு பண்பாட்டை உடையவர்கள். கடவுள் எங்கோ இருக்கிறார் என்ற ஒரு கொள்கையை உடையவர்கள் அல்ல. கடவுள் எங்கும் இருக்கிறார் என்றாலும் ஒரு சில இடங்களிலே நாம் வழிபடுவதற்காக அவரை எழுந்தருளப் பண்ணுகிறோம் என்றாலும் உண்மையிலேயே இறைவனுக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லை என்பதுதான் நமது சாஸ்திரங்களின் உபதேசம். அதனால்தான் இறைவன் என்கிறோம். எங்கும் இறைந்திருப்பவன், காலத்தாலும் இடத்தாலும் பொருள்களாலும் இறைந்திருப்பவன் இறைவன் என்பதுதான் இறைவன் என்ற சொல்லுக்கு பொருள் என்று பெரியோர்கள் உபதேசித்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு உணவு மிகவும் அவசியமானது. இந்த உணவு பூமியிலிருந்து நம்மால் பெறப்படுகிறது. உழவர்கள் உழுது இந்த உணவுக்கான பயிர்களை எல்லாம் உண்டு பண்ணுகிறார்கள். அதற்கு இயற்கையும் துணை புரிய வேண்டும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மின்னல் போன்ற பல அம்சங்கள் இதற்கு துணை புரிய வேண்டும். மழை, முக்கியமாக மழையும் எல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய உழைப்பு, காலம் இவைகளெல்லாம் சேர்ந்துதான் உணவுப் பொருள்களை நாம் பெறுகிறோம். பணத்தால் எதையும் பெற்றுவிட முடியும் என்ற ஒரு செருக்கு நமக்கு வரக்கூடாது. இந்த இயற்கையினுடைய அருள், அந்த இயற்கையை
இயக்கிக் கொண்டிருக்கின்ற, இயற்கையாகவே தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இறைவனுடைய பேரருளால்தான் உணவுப் பொருள்களை எல்லாம் நாம் பெறுகிறோம். குறிப்பாக இந்த பொங்கல் திருநாளிலே அறுவடை நிறைவு பெற்று, குறிப்பாக நெல் அறுவடையை நிறைவு செய்த பிறகு அந்த நெல்லை இறைவனுக்கு எல்லா வகையான தன்மைகளையும் கொண்ட இந்த கோலங்களுக்கெல்லாம் அதை சமர்ப்பணம் செய்து நிவேதனம் செய்து நாம் எல்லோரும் அதனை பகிர்ந்து உண்ணுகிறோம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று திருவள்ளுவப் பெருமான் அருளியிருக்கிறார். ஆகவே இந்த பொங்கல் திருநாளிலே சூரிய பகவானை விசேஷமாக நாம் போற்றுகிறோம். சூரியனோடு சேர்ந்து மற்ற கோலங்களும் இதிலே அடங்குகின்றன என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஞானபானு என்கிற தலைப்பிலே அழகான ஒரு பாடலை இயற்றியிருக்கிறார். ஞானபானு என்பது ஒரு பத்திரிகையின் பெயர். ஆனால் ஞானம் என்றால் அறிவு, பானு என்றால் சூரியன். உண்மையிலே ஞானபானு என்பது ஞான சூரியன் என்ற பொருளை தருகிறது. ஆகவே புறத்திலே நமக்கு உணவு சத்து, நரிஷ்மெண்ட் என்று சொல்லுகிறோம் அல்லவா? ஆக உடலுக்கு ஊட்டத்தை கொடுப்பது புறத்திலே இருக்கிற ஒளி வடிவமான சூரியன். அகத்திலே நமக்கு ஊட்டத்தை கொடுப்பது, நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய ஊட்டத்தை கொடுப்பது அறிவு வடிவாகிய கதிரவன், பகலவன். அத்தகைய பகலவனை நாம் உள்ளத்தோடு தொடர்பு கொண்டால் நம்முடைய உள்ளத்திற்கு பெரும் ஆற்றல் கிடைக்கிறது. உடலுக்கும் உள்ளத்துக்கும் அறிவுக்கும் ஆற்றலை நாள்தோறும் வளர்க்க வேண்டியது மனித உடல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்களாகிய நம்முடைய கடமை, பொறுப்பு. பாரதியாருடைய பாடல் மிக அழகாக இருக்கிறது. அந்த கருத்தை சிந்தித்து இந்த பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடலாம். திருவளர் வாழ்க்கை கீர்த்தி தீரம் நல்லறிவு வீரம் மருவு பல்கலையின் ஜோதி வல்லமை என்பையெல்லாம் வருவது ஞானத்தாலே வையகம் முழுதும் எங்கள் பெருமைதான் நிலவி நிற்க பிறந்தது ஞானபானு கவலைகள் நோவு சிறுமை கைதவம் வறுமை துன்பம் அவலமாம் அனைத்தைக் காட்டிலும் அவலமாம் புலைமை அச்சம் இவையெல்லாம் அறிவிலாமை என்பதோர் இருளில் பேயாம் நவமுரு ஞானபானு நண்ணுக தொலைக பேய்கள் அனைத்தையும் தேவர்க்காக்கி அறத்தொழில் செய்யும் மேலோர் மனத்திலே சக்தியாக வளர்வது நெருப்புத் தெய்வம் தினத்தொளி ஞானம் கண்டீர் இரண்டுமே சேர்ந்தால் வானோர் இனத்திலே கூடி வாழ்வர் மனிதர் என்று இசைக்கும் வேதம் பண்ணிய முயற்சியெல்லாம் பயனுற ஓங்குமாங்கே எண்ணிய எண்ணமெல்லாம் எளிதிலே வெற்றி எய்தும் எண்ணிய எண்ணமெல்லாம் எளிதிலே வெற்றி எய்தும் திண்ணிய கருத்தினோடும் சிரித்திடு முகத்தினோடும் நன்னிடும் ஞானபானு அதனை நாம் நன்கு போற்றின். திருவளர் வாழ்க்கைனா செல்வம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. கீர்த்தி என்றால் நியாயமான தர்மமான புகழ். தீரம் என்றால் பொறிப்புலன்களை அடக்கி ஆளுதல், கட்டுப்பாட்டோடு வாழுதல். சுருக்கமாக சொன்னால் செல்ஃப் கண்ட்ரோல், தன்னை தான் ஆளுதல். நல்ல அறிவு, நாள்தோறும் நல்ல அறிவு நூல்களை கற்று அறிவை வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லறிவு, வீரம், உடம்பிலே ஆற்றல்,
மருவு பல்கலையின் ஜோதி, பல்வேறு வகையான கலைகளின் விளக்கம், வல்லமை, இது போன்ற திறமைகளெல்லாம் வருவது எதனாலே என்றால், நல்ல கல்வியை முறையாக பெரியோர்களிடமிருந்து, பண்புள்ள பெரியோர்களிடமிருந்து கற்பதினால்தான் வருவது ஞானத்தாலே. வையகம் முழுதும் எங்கள் பெருமைதான் நிலவி நிற்க பிறந்தது ஞானபானு. இந்த பிரபஞ்சம் முழுவதும், உலகம் முழுவதும், யூனிவர்ஸ் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பண்பாட்டு சிறப்பினால பெருமையெல்லாம் உலகமெங்கும் பரவி நிற்பதற்கு இந்த ஞானபானு தோன்றியிருக்கிறது. ஆகவே புறச்சூரியன் தோன்றும் பொழுதே அறிவுச்சூரியனுடைய உதயத்தையும் நாம் நினைக்கிறோம். அறிவுச்சூரியன் ஒருபொழுதும் அஸ்தமிக்கக்கூடாது. புறத்திலே காணுகின்ற சூரியன் அஸ்தமிப்பது என்பது உலக நடைமுறைக்கு நன்மை பயக்கக்கூடியதுதான். ஆனால் இந்த சூரியன் ஒருபொழுதும் அஸ்தமிக்கக்கூடாது. உறங்கும் பொழுது அறிவு ஒடுங்கி இருக்கலாம், ஆனால் விழித்திருக்கும் போதெல்லாம் அறிவோடு கூடிய விழிப்புணர்வை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். வையகம் முழுதும் எங்கள் பெருமைதான் நிலவி நிற்க பிறந்தது ஞானபானு. கவலைகள், நோவு, கைத்தவம், சிறுமை, வறுமை, துன்பம், அவலமாம் அனைத்தை காட்டிலும் அவலமாம் புலைமை, அச்சம், இவையெல்லாம் அறிவிலாமை என்பதோர் இருளில் பேயாம். அதாவது வாழ்க்கையில் நமக்கு எதிர்மறையான விஷயங்களை சொல்கிறார். கவலைகள் இருக்கக்கூடாது, இதெல்லாம் அறியாமையினால் வருகிறதுங்கிறார். கவலைகள், நோவு, அறியாமையினால் நம்மளோட உடம்பை பாதுகாக்காதனால தான் நமக்கு நோவு வருது. சிறுமை, அல்பமான குணங்கள், ரொம்ப சிறுபிள்ளத்தனமாக பேசுறது சொல்கிறோம் இல்லையா, சிறுமை. கைத்தவம், கைத்தவம்னா கபடம், பிறரை ஏமாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம். வறுமை, துன்பம், செல்வம் இல்லாமல் வறுமையில் வாடுவது, இதெல்லாம் அறிவில்லாதனால வருகிறதுங்கிற. அவலமாம் அனைத்தை காட்டிலும் அவலமாம் புலமை, அச்சம். ரொம்ப ரொம்ப மோசமானது என்னன்னா எல்லாத்துக்கும் பயப்படுறது. இன்னைக்கு நாட்டில் எத்தனையோ விஷயத்துக்கு பயப்படுகிறார்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்கிறதுக்கு உண்மையான மனசு வர்றதில்லை. ஆக இந்த அச்சம், கவலைகள், நோவு, சிறுமை, கைத்தவம், வறுமை, துன்பம், அவலமாம் அனைத்தை காட்டிலும் அவலமாம் புலைமை, அச்சம், இவையெல்லாம் அறிவிலாமை என்பதோர் இருளில் பேயாம். இவைகளெல்லாம் என்னன்னா அஜ்ஞானம்ங்கிற இருட்டில் இருக்கிற பேய் குணங்கள்ங்கிற, அறியாமையினுடைய விளைவுகள் இதெல்லாம் அப்படிங்கிற. நவமுரு ஞானபானு நண்ணுக. ஆக புதுமையான அறிவு சூரியன் நன்றாக அருள் புரியட்டும். தொலைக பேய்கள், இந்த இருளில் பேய்னு சொன்னாரே, இதெல்லாம் தொலையட்டும், நீங்கட்டும்ங்கிறார். கவலைகள், நோவு, கைத்தவம், சிறுமை, வறுமை, துன்பம், அச்சம், இவைகளெல்லாம் அடியோடு நீங்கட்டும். தொலைக பேய்கள் அனைத்தையும் தேவர்காக்கி அறத்தொழில் செய்யும் மேலோர் மனத்திலே சக்தியாக வளர்வது நெருப்பு தெய்வம். அனைத்தையும் தேவர்காக்கி, நம்முடைய அறிவு, உழைப்பு, நல்ல எண்ணங்கள் எல்லாவற்றையும் சமூகத்துக்கு வழங்கி, தேவர்கள் என்பது இயற்கையோடு இயைந்திருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள், எல்லாவற்றையும் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்கின்ற கோணத்திலே எல்லாம் சமூகத்துக்கு வழங்கணும். அறத்தொழில் செய்யும் மேலோர், காலையிலிருந்து இரவு வரை முறையான வாழ்க்கை வாழக்கூடிய பெரியோர்கள் மனத்திலே, அவர்களுடைய உள்ளத்திலே சக்தியாக வளர்வது, உறுதியாக ஆற்றலாக வருவது நெருப்பு தெய்வம். நெருப்பு தெய்வம்ங்கிறது அக்னி பகவானையும் குறிக்கும், சூரிய பகவானையும் குறிக்கும், சூரிய தேவனையும் அது குறிக்கும். தினத்தொழி ஞானம் கண்டீர். ஆக தினத்தொழி ஞானம் கண்டீர்னு சொன்னால் தினந்தோறும் ஒளி பொருந்திய சூரிய பகவானுக்கு நிகரான அறிவொளி. அதாவது முதல்ல அக்னின்னு சொன்னால் சூரியன் சொல்லிட்டேன். அக்னிங்கிறது நெருப்பு தெய்வம், பூஜை பண்ணுறது. சூரிய பகவான், இரண்டுமே சேர்ந்தால், அதாவது சுய அறிவு, நூலறிவு. ஆக சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவும் பகுத்தறிவும் நூலறிவும்
இந்த இரண்டும் சேர்ந்து வாழ்க்கை அனுபவங்களையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நுண்ணறிவு தோன்றுகிறது. ஆக இரண்டுமே சேர்ந்தால் வானோர் இனத்திலே கூடி வாழ்வர் மனிதர் என்று இசைக்கும் வேதம். வேதங்களெல்லாம் என்ன சொல்லுகிறதுன்னா, இந்த ரெண்டுமே, அதாவது சுய அறிவும் நூலறிவும், அப்புறத்திலே வழிபடுகின்ற நெருப்பு சூரியன் இரண்டுமே சேர்வதைப் போல சுய அறிவும் சாஸ்திர அறிவும் சேர்ந்தால் வானோர் இனத்திலே கூடி வாழ்வர் மனிதர் என்று இசைக்கும் வேதம். வானோர் இனத்திலேன்னா தேவர்களுடைய இனத்திலேன்னு அர்த்தம். மகிழ்ச்சியான வாழ்க்கையிலே மனிதர்கள் இருப்பார்கள் என்பது கருத்து. ஆகவே என்ன பண்ண வேண்டும்னா, நாம் எல்லாம் இடைவிடாது வாழ்க்கையில் நல்ல முயற்சிகளை செய்ய வேண்டும். பண்ணிய முயற்சியெல்லாம் பயனுற ஓங்குமாங்கே. நாம் என்னெல்லாம் நல்ல வழியில் முயற்சி பண்ணுறோமோ அந்த முயற்சியெல்லாம் மேல்நிலையிலே எல்லோரையும் கொண்டு சேர்க்கும். எண்ணிய எண்ணமெல்லாம் எளிதிலே வெற்றி எய்தும். நாம் நினைக்கக்கூடிய நல்ல எண்ணங்களெல்லாம் நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்று சொல்லுகிறார் அல்லவா மற்ற இடத்துல. அதே மாதிரி தான் இங்கேயும். எண்ணிய எண்ணமெல்லாம் எளிதிலே வெற்றி எய்தும். திண்ணிய கருத்தினோடும், நன்றாக நூல்களையெல்லாம் படித்து அந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டு சிரித்திடு முகத்தினோடும், நன்றாக நம்முடைய முகத்திலே சிரிப்பு இருக்க வேண்டும், மகிழ்ச்சி வெளிப்பட வேண்டும். அதற்கு அறிவு, உள்ளத்திலே அறிவும் சிறந்த நற்பண்புகளும் இருக்க வேண்டும். அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு தன்மைதான் முகத்திலே இருக்கும் நகை. இதற்கு எதிராக இருப்பது சினம்ங்கிறார் திருவள்ளுவர். நகையும் உவகையும் கொல்லும், சினத்தின் பகையும் உளவோ பிரம்பர். நம்முடைய முகத்தில் சிரிப்பையும் மனசில் இருக்கிற மகிழ்ச்சியையும் கொல்லக்கூடியது சினம்னர். ஆகவே சினத்தை தவிர்க்க வேண்டும், அன்பை வளர்க்க வேண்டும். சிரித்திடு முகத்தினோடும் நன்னிடும் ஞானபானு, அதனை நாம் நன்கு போற்றின். நாம் சுய அறிவை நூலறிவோடு இணைத்து நம்முடைய பாரத நாட்டிலே தோன்றிய நமக்கும் பிறருக்கும் நன்மை பயக்கக்கூடிய நல்ல நூல்களை எல்லாம் கற்றோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை சிறப்புற்று விளங்கும் என்பதைத்தான் பாரதியாருடைய இந்த பாடல் மிக அழகாக நமக்கு தெரிவிக்கிறது. நாம் எல்லோரும் இந்த பாடலிலே பொதிந்திருக்கின்ற ஆழமான பொருளை நன்கு உணர்ந்து இந்த பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோமாக. வருகின்ற தலைமுறைக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த பொங்கல் திருநாள் விளங்கட்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனையும் சூரிய பகவானையும் இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சமே வடிவான இறைவனையும் வணங்கி அனைவரையும் மனமாற வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நம் எல்லோருக்கும் அறிவு நலம், மனநலம், சொல் நலம், உடல் நலம், செயல் நலம், உறவு நலம், பொருள் நலம் அனைத்தையும் எல்லாம் வல்ல ஒளியே வடிவான அறிவொளியே வடிவான இறைவன் அருளட்டும். சத்குருநாத மகாராஜ் கீ ஜெய். வாக்யஜ்ஞேன கல்பதாம்